உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு சக்கரவர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். கட்சிகள் கணக்கிலடங்காத கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன. நீங்கள் ஒரு புது கட்சி, அதுவும் புரட்சித் தலைவர் பெயரை கொண்டு, அதோடு மட்டுமல்ல உங்களுடைய தோற்றமே புரட்சித் தலைவர் மாதிரி இருக்குது. உங்களுடைய கட்சியின் தோற்றத்திற்கான காரணம் என்ன? எதற்காக இந்த கட்சியை தோற்றுவித்தீர்கள்? தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தங்களுக்கும் எங்கள் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தோற்றம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதற்காக நான் வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை. கண்ணாடி முடி அதெல்லாம் அப்படி மாற்றிக்கிட்டீங்க? எல்லாமே அது இயற்கையாக அமைஞ்சது தான். அதுக்கப்புறம் கட்சி புதிதாக இல்லை, 8 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பித்து. 8 வருஷமாக ஆயிடுச்சு. நான் எலெக்ஷனில் நின்றுருக்கேன், ஆர்கே நகரில் நின்றுருக்கேன், எம்பி எலெக்ஷனில் நின்றுருக்கேன். கட்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கம் நீங்கள் சொன்னீங்க நிறையா கட்சியெல்லாம் இருக்குது இதோடன்னு சொல்லி. கட்சிகள் இருக்காங்க, மக்களுக்கான கட்சி இது வரைக்கும் எனக்கு கண்ணில் படலை. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சியே உங்களுக்கு கட்சியாக தெரியலையா? அதாவது புரட்சித் தலைவர் ஆரம்பித்து வைத்த கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைய நிலையில் அந்த கட்சியானது ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேய்பிரையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இப்பொழுது பொதுச்செயலாளர் என்ற பதவியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணங்கள் தான் காரணம். ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையில் அந்த கட்சி சரியாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் இருந்த நேரத்தில் ஓரளவுக்கு அப்பொழுதுமே அவர்கள் இருக்கும் பொழுது கூட புரட்சித் தலைவருடைய ரசிகர்களை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. நான் அவர்கள் இருக்கும் பொழுதே நாங்கள்லாம் அதாவது புரட்சித் தலைவருடைய தீவிர ரசிகர்கள், தொண்டர்கள், அவருடைய பக்தர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள அவங்க சரியாகவே பயன்படுத்தலை. அப்பொழுதே அவர்கள் இருக்கும்போதே நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய ரசிகர்கள், புரட்சித்தலைவருடைய தீவிர ரசிகர்கள் எல்லாம் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே நாங்கள் அவங்க கொண்டு போகின்ற போக்கு புரட்சித் தலைவருக்கு ஆரம்பித்து வைத்த கட்சி. அதாவது புரட்சித் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட தலைவர், ஒரு மகாத்மா என்று அழைக்கக்கூடிய அவரை அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மையாருக்கு அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். கட்சியை நடத்தி கொண்டு வந்திருந்தார்களே தவிர ஒரு அமைப்பாக, ஒரு நல்ல ஒரு கட்சியாக, புரட்சித் தலைவருடைய மக்களுக்கான கட்சியாக அமையவில்லை. இருந்தாலும் திமுக என்ற தீய சக்தியை அழிப்பதற்காக அவர்கள் ஒரு கருவியாக இருந்தார்கள். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திமுகவை அவர்கள் இருக்க வரைக்கும் வரவே விடவில்லை. அந்த தீய சக்தியை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் அது வரைக்கும் நல்லா இருந்தார்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த தலைமை திமுகவுக்கு ஆதரவாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் எதிர்த்து பேசுங்கள், அதற்கு எதிராக பேசுங்கள், மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற அது ஆதாயத்துக்காக தன்னை அதாவது இவர்களுடைய நிலையற்ற ஒரு தன்மையை தான் எடுத்து காட்டுது. அவங்கள மட்டும் ஏற்று பேசுங்க, மற்ற கட்சியெலாம் ஏற்று பேசாதீங்கன்னா, மற்ற கட்சியினுடைய தயவு இவங்களுக்கு தேவை இருக்கின்றனால அவருக்கு சொல்கிறாரு. ஏன் இவர் அதிமுக தனியாக ஒரு சக்தியாக விளங்கலாம்ல? ஏன் தன்னமே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால், மற்ற கட்சியில் ஏன் நீங்கள் ஏற்று பேசக்கூடாதுன்னு சொன்னால் மற்றவர்களுடைய ஆதரவு வேணுன்றதுனால தான் சொல்கிறாரு. இப்போ அந்த கட்சியினரும் மற்ற கூட்டணி, அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில்தான் தமிழகத்தில் ஆட்சி நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. இல்லை சார், அதிமுக இப்போ தேஞ்சு போச்சு. இப்போ அதிமுக மற்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. முன்னாடி அம்மா இருக்கும்போது கூட அவங்கக்கிட்ட தான் நம்ம அதிமுககிட்ட தான் எல்லோரும் கட்சியுடைய கூட்டணி சேருவாங்க. இப்போ இவரே கூட்டணிக்கு எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கார். அப்போ கட்சி தேய்பிரையாக போயிடுச்சு. அப்போ இவருக்கு நம்பிக்கை இல்லை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து புரட்சித் தலைவருடைய கட்சியை வந்து இவங்க வந்து தேய்பிரையாக ஆக்கி கொண்டிருக்கும் போது எங்களால் பொறுக்க முடியல. நான் இவ்வளோ நாள் வந்து சரி ஏதோ நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு தீய சக்தி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அந்த தீய சக்திக்கே இவர் உடந்தையாக போய்கிட்டு இருக்காரு. இவருடைய சுயநலத்துக்காக வேண்டி கட்சியவே அவங்ககிட்ட வந்து ஒரு அடிமையாக ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் நாங்கள்லாம் வந்து திரும்ப வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஜனவரி 17 வந்து நான் ஒரு ரத யாத்திரை என்ற முறையிலே வாரேன். எங்கள் கட்சி பூராமே எல்லாருமே சேர்ந்து வரோம். இது அத்வானி ரத யாத்திரை நடத்தினது மாதிரி. ரத யாத்திரை அது வேற மாதிரி. நாங்கள் வந்து எல்லோரும் ஒரு காரில் தான் வரோம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து குமரி டு மெரினா நான் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். குமரி டு மெரினா வந்து நாங்கள் 38 மாவட்டத்துக்கு போகிறோம். உங்களுக்கு அரசு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து எதிர்க்கட்சி மாதிரி தெரியலையே. அவங்களோட ஆதரவு நிலையில் இருப்பதனால அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? இல்லை, பெர்மிஷன் வந்து டிஜிபி ஆஃபீஸில் தான் கேட்டிருக்கேன். அவங்க அந்தந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் கொடுத்து லெட்டர் கொடுத்து நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்ன உங்களை வந்து ஒரு எதிரியாக நினைத்திருந்தால் ஆளுகின்ற கட்சி அனுமதி கொடுத்துருக்காதே. அது வந்து நாங்கள் இன்னொரு தீவிரமாக இன்னும் தான் காட்ட போகிறோம். நாங்கள் தீவிரப்படுத்தணும்னு சொல்கிறத அவங்க அப்படி தான் நினச்சிருக்காங்க. இனிமேல் தான் வந்து நாங்கள் தீவிரப்படுத்தி எங்களுடைய கட்சியை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மக்கள் இதுவரைக்கும் வந்து எந்த கட்சியுமே வந்து மக்களுக்கான கட்சியில் மக்களுக்கு வந்து ஒரு இலவசத்தை கொடுத்து மக்களை அடிமையாக வச்சுருக்க கட்சி தான் இருந்திருக்குது. எங்கள் தலைவர் இருக்க வரைக்கும் அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் இருக்க வரைக்கும் வந்து என்னென்னா தலைவருக்காக தான் எல்லோரும் இருந்தாங்களே தவிர இந்த இலவசத்துக்காக இல்லை. இது வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது கூட அந்த இலவசம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை போலவே புரட்சித் தலைவரின் பெயரை வச்சுக்கிட்டு அதோட தோற்றமும் இருக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆமாம், அப்படிப்பட்ட சூழலில் உங்களை ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறேன். இல்லை, நான் வந்து தீய சக்தியை அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவங்க எப்படி கையில் எடுக்க முடியும்? ஏன்னா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன். நான் திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சொல்லி ஏற்று தான் நான் வந்து பிரச்சாரமே பண்ண போகிறோம். நான் திமுகவை தான் அழிக்கிறதுலாம் நம்பர் 1 இருக்கிறோம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு திமுக தேவையில்லை. புரட்சித் தலைவர் வந்து திமுக எப்படி வந்து எதிர்த்து வந்தாரோ அதுதான் எங்களுக்கு வந்து இப்போ இவர் எடப்பாடி அவர்கள் வந்து என்னென்னா நம்ம புரட்சித் தலைவருடைய தொண்டர்களை அப்புறம் மதிக்கலை. தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாமே மதிக்கலைன்றீங்க. ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அது வாக்குகளாக மாறி இருக்கு. அது எங்கே இப்போ அவர் வந்து அவர் வந்து 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா எலெக்ஷனில் 80 லட்சம் பேர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட 80 லட்சம் பேர் இருக்காங்க. ஆமாம், உங்கள்கிட்ட எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? எங்ககிட்ட வந்து இதே கேள்வி வந்து கேட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் தீவிரப்படுத்துறதுக்கு வந்து இல்லை, இப்போ 80 லட்சம் பேர் ஓட்ட இருக்கிறாங்க. 80 லட்சத்தை நீங்கள் ரீச் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, நாங்கள் வந்து என்னென்னா இப்போ 30% இருந்தது வந்து 20% ஆயிடுச்சு ஏடிஎம்கே. திமுக 23% இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் வந்து சேர்ந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்? மொத்தம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்? ஒரு 60% வருதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 40% போடாமல் இருக்காங்கல்ல. 40% நான் போட வைக்க போகிறேன். அதாவது வாக்களிக்காத நபர்களையும் நான் பெர்சன்டேஜாக நான் வந்து 40% போடாமல் இருக்காங்க. 60% தான் போலிங்கே ஆகுது. அப்போ இந்த 40% போடாமல் இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து நீங்கள்லாம் போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல ஆட்சி வரும் அப்படின்னு அவங்ககிட்ட நான் விண்ணப்பிக்க போகிறேன். அவங்கள பூரா போட வைக்க போகிறேன். அது போக இல்லாமல் தொண்டர்கள் வந்து ஏடிஎம்கேல இல்லை. தொண்டர்கள் ரசிகர்கள் புரட்சித்தருடைய பக்தர்கள் யாருமே வந்து ஏடிஎம்கேல இல்லை. இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியார் வந்து யாரை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் ஒரு 66 எம்எல்ஏக்கள், 100 மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு கூட்டத்தில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை வச்சுக்கிட்டு தான் அவர் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை, அப்போ அங்கே இருக்கிற அந்த ஆட்கள் அதாவது உறுப்பினர்கள்லாம் யார்? இப்போ 1.5 கோடி உறுப்பினர் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, 80 லட்சம் தொண்டர்கள் தான் அவங்க போட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. 80 லட்சம் பேர் வந்து உண்மையிலே இவங்க வந்து தொண்டர்கள் தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லா மக்களும் சேர்ந்து தானே போட்டுக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு விக்கிரவாண்டியில் அவர் நின்றுக்கலாம்ல. அவ்வளோ தைரியம் உள்ளவர். விக்கிரவாண்டியில் ஏன் நிற்கலை கேட்டால் அப்படி இதுக்கு முன்னாடி அம்மாவே நிற்காமல் இருந்திருக்காங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு தீய சக்தியை அழிக்கணும்னு சொன்னோம்னா உங்களுக்கு போட்டு நிற்கணும்ல. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை தீய சக்தின்னு சொல்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம், ஆனால் அந்த தீய சக்தியை மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்களே. மக்கள் தேர்ந்தெடுக்கலை, எதிராளி சரியில்லை. இப்போ களத்தில் வந்து எதிராளி சரியாக இருந்தால் தான் போட்டி வரும். எதிராளி சரியில்லைன்னா வேறு யாருமே போட்டிக்கே ஆள் இல்லைன்னா யார் ஜெயிப்பா? இப்போ
இப்போ பெரிய பெரிய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளே தங்களோடு கூட்டணியை சேர்த்து கொண்டு அப்படி தான் வெற்றி பெறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கட்சியில் சிறிய கட்சி, ஆனால் கூட்டணி கிடையாது. இல்லை, இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியோட பிளானே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் உறுப்பினர்கள் சேர்க்கை, நிர்வாகிகள் சேர்க்கை, எல்லா இந்த ரெண்டு இருக்கிற எந்த கட்சியுமே வந்து ஒரு மக்களுக்கான கட்சி கிடையாது. ரெண்டுமே வந்து இலவசங்களை கொடுத்து ஏமாற்றி வச்சுருக்காங்களே தவிர மக்களுமே வந்து ஒரு புரியாத நிலையில் கிடைக்கிறத வாங்கிட்டு அந்த டைமில் ஓட்டு போடுற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதை நம்ம விலைக்கு சொல்ல போகிறோம். இப்போ என்னென்னா, நாங்கள் இப்போ ஒரு 1000 ரூபா தர்றாங்கல்ல, மாதம் 1000 ரூபா தராங்க, வருஷத்துக்கு 12,000 ரூபா தராங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த மாதிரி மக்கள் வறுமை கோட்டுக்கீழே இருக்க மக்களை பூராமே ஒரு புரட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், உழைப்பால் உழைத்து தான் வாழன்றிருக்காரு. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதுன்னு. அவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக மாதமே 12,000 ரூபா, வருஷத்துக்கு 12,000 ரூபாய்க்கு அவங்க இது பண்ணுறாங்க. மாதமே 12,000 ரூபா உங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ளே வருமானம் வர மாதிரி அவங்களுக்கு தொழில், சிறு தொழில், குறுந்தொழில், நிறையா தொழில் இருக்குது. அவங்கள அந்த மாதிரி வச்சு கொடுத்து யாருக்குமே அந்த இப்போ விலைவாசியை குறைக்கலாம், கரண்ட் பில்லாக குறைக்கலாம், சொத்து வரியாக குறைக்கலாம், இதெல்லாமே குறைக்கலாம். மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் கொண்டு வரலான்ற ஒரு திட்டத்தோடு தான் நாங்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த இலவசங்கள் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. இலவசங்களே நாங்கள் வந்தோம்னா எந்த விதமான இலவசமும் இருக்காது. ஆனால் 3 டிபார்ட்மெண்ட்டு மட்டும் நாங்கள் கொடுப்போம். மெடிக்கலு, ஃபார்மரு, எஜுகேஷன், இந்த 3க்கு மட்டும்தான் இலவசம் கொடுப்போம். வேறு யாருக்குமே இலவசம் கிடையாது. அதே மாதிரி மதுவுமே நாங்கள் ஒழிச்சிருவோம். மதுவும் இருக்காது. நாங்கள் வந்து நாட்டை திருத்தன்னு வந்திருக்கோம். ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் திருத்தணுன்னு வந்திருக்கோம் உங்களை. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்னு தான் நான் மக்கள்கிட்ட கேட்க போகிறேன். அதாவது இலவசங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பெண்களுக்கான உரிமை தொகை என்பது, அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு மாநில தேர்தல்கள்லையும் அதை தான் முதல்ல. அது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாரையும் அந்த மாதிரி அந்த ஆக்காதீங்கன்னு தான். நீங்கள் அதை ஆக்கலைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு 1000 ரூபா பெருசா இல்லை உங்களுக்கு தொழில் பெருசா? உங்களுக்கு மாதம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வருஷத்துக்கு 12,000 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. மாதமே உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஏன் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு அடிமையாகிறீங்க? அதாவது கையில் காசாகவே கொடுக்குறாங்க, அதை மக்கள் விரும்புவாங்களா? இல்லை நீ ஒரு தொழில் செய்யி அதிலிருந்து லாபம் பாரு, நட்டம் ஏற்பட்ட இல்லையே. இவங்க இப்போ 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இவங்க வந்து மது குடிச்சு அந்த 1000 ரூபாயும் சரியாக போயிடுது. எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாரும் அந்த 1000 ரூபாய், எல்லா 1000 ரூபாயும் மதுவுக்கு தான் போகுதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, 50% இருக்காங்கல்ல. இப்போ 50% குடிகாரங்களை ஆக்கிட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட 50% குடிகாரங்களை ஆக்கிட்டாங்க. இன்னும் நாளாக வந்து அது இன்க்ரீஸ் தான் ஆகும். இவங்க கடையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருக்காங்களே தவிர மதுவை வந்து மதுவுக்கெல்லாம் டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம். இப்போ நீங்கள் முன்னாடி வந்து விளம்பரத்துக்கு வராரு. மதுவை வந்து அதாவது போதைப் பொருளை விலை கொடுத்து வாங்காதீங்கன்னு விளம்பரத்துக்கு வராரே தவிர நீங்கள் ஏன் விற்கிறீங்க? அந்த போதைப் பொருளை நீங்கள் ஏன் விற்கிறீங்க? கடையை மூடுங்க. இப்போ சில மூடுறேன்னு சொல்லி தானே குடும்பத்தோடு வந்து எல்லாரும் வந்து வெளியே வந்து நின்னீங்க. உங்கள் குடும்பத்தோடு வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு நான் மதுக்கடை மூடுன்னு சொல்லி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வந்தீங்கல்ல. இப்போ நீங்கள் ஏன் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்டால் 40,000 கோடி அதில் வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த 40,000 கோடியை நீங்கள் வந்து மணல் கடத்தல் தடுத்து நிறுத்துங்க, அரசாங்கம் நடத்துங்க. மணல் கடத்தல் மாஃபியாவையும் அந்த கிரானைட் மாஃபியாவும் நீங்கள் நிப்பாட்டினாலே போதுமே. அரசாங்கம் எடுத்து நடத்தினாலே அந்த 40,000 கோடியை நீங்கள் சரி பண்ணிடலாமே. நீங்கள் மதுவை நிப்பாட்டுங்க. எங்கே பார்த்தாலும் மது போதைப் பொருளாக இருந்ததுன்னா உங்கள் ஆட்சியில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும். இப்போ காங்கிரஸ்காரர்கள் சொல்லுவாங்க, நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போகிறோம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வர. புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துலேயும் மது இருந்தது தானே? அப்போ அந்த ஆட்சி வந்து ஒரு பீரியட் இல்லை. அவர் வந்த உடனே அவர் சொன்னதை நிறைவேற்றினார். அவர் பேரில் வந்து ஒரு பீரியடு சுத்தமாக மது கிடையாது. 2வது பீரியடில் தான் கொண்டு வந்தார். அதுவுமே ஒரு சில நிர்பந்தத்தினால கொண்டு வந்தாரு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எங்களுடைய புரட்சி தலைவர் அவருடைய கொள்கையிலிருந்து இந்த விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் மாறுபடுறீங்களா? மாறுபடலை. அவர் 2வது நிர்பந்தத்தில் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறேன். உங்களை யாராவது நிர்பந்திக்க மாட்டாங்க? முடியாது. அது மக்களுக்கான இது. நாங்கள் மது பழக்கத்தை வேண்டாம்னு சொல்கிறேன். எந்த விதமான போதைப் பொருளான மதுவும் வேண்டாம், கல் வேண்டாம், எந்த விதமான போதைப் பொருளும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். நாங்கள் கல் வந்து தீங்கே கிடையாது. யார் சொன்னா அப்படின்னு? யார் சொன்னது? சிலர் சொல்கிறாங்க. நல்லசாமி அவர்கள் அது போராட்டம் நடத்துகிறாரு, கல்லை கொண்டு வரணுன்ற. கல் வந்து போதை வருமா வராதா? கல்லில் குடிச்சிங்கன்னா போதை வருமா வராதா? போதை வரும்ல. அப்புறம் அது தீங்கு இல்லையா? உடல் நலத்திற்கு தீங்கு இல்லை. யார் சொன்னாங்க? உடல் நலத்துக்கு கல்லுமே வந்து போதை தான்.
அது நல்லதுன்னெலாம் யாருமே கிடையாது. கல்லும் போதை தான், உடல் நலத்திற்கு கேடு தான். என்ன பெட்டர் தான் லிக்வர்னு சொல்லுவாங்க, அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லுவாங்களே தவிர அதுவுமே தீங்கு தான். அதனால் எந்த விதமான போதைப்பொருள் வஸ்துவும் நம்ம தமிழ்நாட்டில் விற்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் எங்களுடைய புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்களாக இருக்குது. போதைப்பொருளை முற்றிலுமே அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ இப்படி சொல்கிறதையே சீமான் அவர்களும் சொல்கிறாரு, போதையெல்லாம் நாங்கள் எடுத்து. சீமான் சொன்னால் பத்தாது, தான் ஒழுங்காக இருக்கணும். ஏன் அவர் சரியா இல்லையா? அவர் வீடியோலாம் பார்க்குறீங்கல்ல, அவர் கறக்கத்தில் பேசுகிற வீடியோலாம் பார்த்துருக்கீங்கல்ல. அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை சொன்னால் பத்தாது, அதே மாதிரி நம்ம நடக்கணும். ஏங்க இப்படிலாம் பேசியிருக்கிறாரு, அவரோட நல்ல நடவடிக்கைகள்லாம் பார்த்து 35 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவர் பேச்சு திறமையால் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேலேருந்து நிறைய பிரிஞ்சு போய் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இளைஞர்கள் அவருடைய பேச்சு வசீகரத்தன்மையால் வந்து சேர்ந்தவங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் மற்றபடி அவர் நோக்கத்துக்காக கொள்கைக்காக கிடையாது. அவருடைய கொள்கைகளே அவர் பின்பற்ற. இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. இன்னைக்கு நான் தமிழன்றாரு, நாளைக்கு திராவிடங்கிறாரு. அப்புறம் என்ன கொள்கை இருக்குது? அது முதல்ல திராவிடன்னாரு, இப்போ தமிழன் சொல்லிட்டு இருக்காரு. திராவிடன்றாரு, அப்புறம் தமிழன்றாரு. யார் தமிழன்னு அவரால் சொல்ல முடியலையே. தமிழன்னா யார் அவரால் சொல்லவே தெரிய மாட்டேங்க. கிறிஸ்டின் தமிழன் கிடையாதுன்றாரு, முஸ்லீம் தமிழன் கிடையாதுன்றாரு. ஒரு சமயத்தில் வந்து தமிழ் பேசினா தமிழங்கிறாரு. யார் தமிழன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் தமிழன்னா யார்? சரி, இப்போ ஏன் உங்களுக்கு ஹிந்தி தெரியாமல், உருது தெரியாமல், தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்துக்கிட்டு இருக்க முஸ்லீம் தமிழன் கிடையாதா? அப்போ கிறிஸ்டின் தமிழன் கிடையாதா? அவங்களுக்கு வேறு பாஷையே தெரியாது. இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கக்கூடியவங்க தமிழன் கிடையாதா? இப்போ அவரை நம்பி பல இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. இல்லை இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை இப்போ தான் வந்து அவருக்கு வந்து 6% 8% வந்திருக்கு. இவ்வளோ நாள் வரல. நீங்கள் அவர் வந்து சொல்கிறலையே, நீங்கள் 1% நாங்கள் இப்போ தானே ஆரம்பிக்கிறோம். ஏதோ 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 8 ஆண்டுகளால் வந்து சில எல்லாருமே பணப்பலம் இருந்தால் தான் இப்போ வந்து ஆட்சியை வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ தேவை பணப்பலம் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு அதீத நம்பிக்கை, நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடுறீங்களோ அப்படின்ற மாதிரியான. எது நடக்காத விஷயம்? இப்போ நீங்கள் வந்து ஆட்சிக்கு வருவது, ஏன் மக்களை திருத்தக்கூடாது? ஆட்சிக்கு வருது வராது ரெண்டாவது விஷயம். இப்போ நடந்துகிட்டு இருக்க நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இல்லை, மக்களை திருத்தக்கூடாதா? மக்களை வந்து மக்கள் போதைப் பொருள் வந்து அவங்கள திருத்துறது நல்லது இல்லையா? அது எல்லாருமே நிறைய முயற்சி. அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஜுகேஷன்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பூராமே ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அதை நம்ம நல்லபடியாக கொண்டு வர வேண்டாமா? அது நான் முதல்வன் திட்டம், இன்னும் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து திட்டங்கள் கொண்டு வந்து என்ன பண்ண? நிறைய பேர் திட்டங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வராங்களே. எங்கே கொண்டு வர்றாங்க? சிபிஎஸ்சியே வந்து அவங்க கொண்டு வரல. எது வந்தாலும் ஹிந்தி படிக்காதங்கன்றாங்க. இன்னும் இருமொழி கொள்கையை தான் கொண்டு வராங்க. ஹிந்தி வந்து தேவை, படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை விரும்புகிறவங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹிந்தி வந்து இப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜ் கூட, ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் போட்டுமே. இப்போ என்ன அது அவங்கவுங்க விருப்பம், அதை யாரும் தடுக்கல. படிச்சுட்டு போட்டுமே. ஆனால் திணிக்கல. யார் திணிக்கிறா சொல்லுங்க? இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீய சக்தி திமுக தான் சொல்றாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது படிக்காம இருக்காங்களா? எம்பி கனிமொழிக்கு தெரியாதா? இல்லை தயாநிதிக்கு மாறனுக்கு தெரியாதா? ஹிந்தி திருச்சி சிவாவுக்கு தெரியாதா? யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது? இவங்க மட்டும் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாதா? உங்க புரட்சி தலைவர் அவர்களே இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிலன்னு சொன்னார். அது வந்து எப்போ சொன்னாங்க? அவர் இறந்தே 40 வருஷம். ஒவ்வொன்றா உங்க புரட்சி தலைவர் சொன்னதெல்லாம் விட்டுட்டு வெளியே. இல்லை நான் இப்போ அது சொல்லி 40 வருஷம் ஆச்சு. அவர் இறந்தே 40 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் வந்து இருமொழி கொள்கையை படி இருமொழி மெட்ராஸ் தாண்டி போக முடியுமா சார்? டெக்னாலஜி இல்லை, ஹிந்தி தெரியாமல் மெட்ராஸ் தாண்டி போக முடியுமா? போக முடியும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழில் பேசி அதை டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்னு செல்லில் போட்டால் வந்துடும். அந்த அளவுக்கு பேசும்போது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? நிறைய நீங்கள் வந்து ஆண்டிவே போய்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருப்பீங்களா? அதாவது ஹிந்தி தெரிந்தால் மட்டும்தான் வாழ முடியும்னு சொன்னா அப்படி சொல்லலை நானே சார். இல்லை, இப்போ இத்தனை கோடி பேர் நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட ஒரு லாங்குவேஜ் படிச்சாதான் என்ன உங்களுக்கு? அதை படிக்கத்தான் சொல்றாங்க. இப்போ எங்க படிக்க சொல்றாங்க? கம்பல்சரியா இவங்க வேண்டாங்கிறாங்க. ஹிந்தி வேண்டான்றாங்க, இந்தியை திணிக்காதீங்கன்றாங்க. வேண்டான்னு சொல்லல. இதெல்லாம் சும்மா அரசியல் சார். பிஎம் ஒரு திணிக்கிறெல்லாம் யாருமே திணிக்கலாம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை படிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிங்கன்றாங்க.
நான் என்ன சொல்றேன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஹிந்தியே படிங்கன்ற ஏன் படிக்கின்ற நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று படித்தா என்ன உங்களுக்கு? ஏங்க அந்த சார் நார்த்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேடிக்கை பார்க்காதீங்க. அதர் ஸ்டேட் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜ் சார், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு. ஒரு நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி உங்களுக்கு படிச்சாதான் என்ன குறைஞ்சு போயிட? தமிழும் நேஷனல் லாங்குவேஜ் தான் சார். அப்போ தெலுங்குல அங்கே போய் ஆந்திராவில் போய் பேச முடியுமா? மலையாளத்தில் கேரளாவில் போய் பேச முடியுமா உங்களுக்கு தமிழில்? தமிழுக்கும் அந்த திராவிட மொழிகளுக்கும் கொஞ்சம் ஒற்றுமை உண்டு, அது இருக்கணும். பேச முடியுமா? இப்ப இந்தி மொழியை படித்தவங்க லட்சம் பேர், லட்சத்துக்கு மேலான பேர்கள் இங்க வந்து வேலை செய்யறாங்களே. அப்ப ஹிந்தி படிச்சுட்டு அவங்க அங்கேயே இருந்து பெரிய ஆட்கள் சார் வேலை செய்யறது இந்தியா முழுக்க யாருனாலும் இங்க நாங்க அங்க போய் வேலை செய்யலாம், அவங்க இங்க இருந்து வேலை செய்யலாம். வேலை இல்லைன்ற நிலைக்கு வர்றாங்க. இல்ல வேலை இல்லைன்னு ஏன் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து டெல்லியில போய் வேலை பார்க்கலையா? சொற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் வந்து பெரிய வேலைகளுக்கு ஏன் அங்க பெங்களூர் கர்நாடகாவில் போய் வேலை பார்க்கலையா? கர்நாடகா வேலை பார்க்கலையா? ஆந்திராவில் இல்லையா? அது அளவுல குறைவு. இந்தியான்ற வந்து ஒரு தேசம் சார். இதில் வந்து நீங்கள் வந்து வேற்றுமையே நினைக்கக்கூடாது. அங்கேருந்து இங்கே வரான், இங்கேருந்து அங்கே வரான்னு ஏன் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் கத்தத்தான் செஞ்சீங்க. திமுக வந்து கத்தத்தான் செஞ்சு எல்லோரும் வந்தாங்க. இப்போ வந்து வராமல் இருக்காங்க, எல்லோரும் வரத்தான் செய்கிறாங்க. நேரத்துலேருந்து வராமல் இருக்காங்களா? உங்கள் கட்சி கொள்கை வந்து ஹிந்தி படிக்க வேண்டும், படிக்கிறது நல்லது. தமிழ் இங்கிலீஷ் போக எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் எதையா படிக்க சொல்கிறாங்க. ஆனால் எதையா படிக்க சொல்லலை. நான் வந்து ஹிந்தியை படிங்கன்றேன். அது நேஷனல் லாங்குவேஜாக இருந்துட்டு போட்டுமே சார். மேக்ஸிமம் 28 ஸ்டேட்ல வந்து கேளுங்க, 28 ஸ்டேட்ல 27 ஸ்டேட் ஹிந்தி படிக்கிறாங்க. இல்ல இப்படி உனக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு வந்துருச்சு? இல்ல இப்படி சொன்னீங்கன்னா இவர் மொழிப்பற்று இல்லாதவர். யாரு? அதாவது சக்கரவர்த்தி மொழிப்பற்று இல்லாதவர், இவருக்கு வாக்களிக்க கூடாது. தாய்மொழி தமிழ் சார். தாய்மொழியை நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. தாய்மொழி தமிழ் நீங்க படிங்க, தாயில மேலா கூட நினைங்க, அவங்கள வேண்டாம்னு சொல்லல. அந்த தாய்மொழி படிங்க சார். நான் இது வந்து அடிஷனல் சார். இல்ல அந்த தாய்மொழி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் நான் சொல்றேன். சரி, நீங்க பேசிக்னு ஒன்று இருக்கு. நம்ம பேசிக் வந்து தமிழ். நான் அதை பத்தி பேசவே இல்லை. அந்த தாய்மொழிய உடனே தமிழ் மொழி பற்று இந்தியா முழுவதும் பேசுறது தமிழ் தானே சார். அந்த தாய்மொழி இந்தியா முழுவதும் பேசப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லையா சார்? இந்தியா அதாவது இருக்கிறத தான் பேசணும், இல்லாத பேசக்கூடாது. நீங்க தேவையில்லாம இது வந்து இந்த மொழிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. நடக்கிறத தான் பேசணும், நடக்காதெல்லாம் பேச முடியுமா சார்? அது எப்படி நடக்காது? ஒரு காலத்தில் ராஜேந்திர சோழன் காலத்தில் உலகத்தில் நிறைய நாடுகளை பிடித்து ஆண்ட தமிழ் இனம். சரி சார், இப்ப இன்னைக்கு இருக்க நிலைமையை பாருங்க. இன்னும் சேர சோழ பாண்டியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு வந்து தமிழ் எங்க இருக்குது? அதர் ஸ்டேட்ல இருக்குதா? ஏன் அதை விரிவுபடுத்தினா என்ன? எப்படி படுத்தோம் சார்? அதாவது நிறைய இருக்கிறத பாப்பீங்களா, மைனாரிட்டியா இருக்கிறத பாப்பீங்களா? மைனாரிட்டிலாம் வேணாம். ஒரு ஸ்டேட்ல மட்டும் தானே இருக்கு உங்களுக்கு தமிழ், வேற எந்த ஸ்டேட்ல இருக்கு? 28 ஸ்டேட்ல. ஒரு காலத்துல ஹிந்தி இது வந்து விதண்டவாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நடக்கிறத வந்து பேசணும், நடக்காத பேசக்கூடாது. ஒரு ஸ்டேட்ல இருக்க ஒரு தமிழ் மொழியா நீங்க 28 ஸ்டேட்டுக்கு போறீங்களா? ஒரு வழுக்காடு கூட வாக்காளர்கள் இல்லாத நீங்கள் ஆட்சி அமைக்க நினைக்கும் போது, ஆட்சி அமைக்க நான் நினைக்கல. நான் சொல்றேன், ஒரு குழு நாங்க வந்து எங்க கட்சி மக்களை வந்து திருத்துறது தான் வந்திருக்கேன்னு சொல்றேன். நான் ஆட்சி அமைக்கிறது ரெண்டாவது. நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி வந்து மக்கள் இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை. மக்களை பூராமே குடின்னு குடிக்க வச்சு கிட்டத்தட்ட வந்து இந்த கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி பூராத்தையும் வந்து விதவைகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னாங்க. இப்போ இவங்கள வந்து அதை தான் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. போதை மயக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர குடும்பத்தை கவனிக்க ஆள் இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பூரா செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் இவங்க ஊக்குவிக்கிறாங்க 10 லட்ச ரூபா கொடுத்து. இது நல்ல முறையா? 10 லட்ச ரூபா கொடுத்து ஊக்குவிக்கிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை. எங்க பார்த்தாலும் போதை. அங்க இறந்தவர்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க சார். காய்ச்சறவனுக்கு உள்ள போயிட்டான். இது புது தகவல். ஆமா சார், காய்ச்சறவனுக்கு அவன் நஷ்டமாயிட்டானா, அவனுக்கு தொழில் கெட்டு போச்சா 50,000 ரூபா கொடுக்குறாங்க. அவனால அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன குடும்பத்துக்கு 50,000 ரூபா கொடுத்தாங்க. இதோட கேவலமான ஒரு நியூஸ் உண்டா? ரொம்ப வேகமா தீவிரமா பேசணும். ஒரு சாதாரண ஒரு கேள்வி. எம்ஜிஆர் போலவே இருக்கிறீங்க, உங்களை யாரும் நடிக்க கூப்பிடலையா? நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் சார். நீங்களே எடுத்திருக்கீங்க? நானே ஒரு சொந்தமாக, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கேன். சரி, நானே ஒரு படம் தயார் பண்ணியிருக்கேன். சக்கரவர்த்தி திருமகன். நம்ம தொலைக்காட்சியிலே நான் வந்து இது பண்ணேனே, ப்ரமோட் பண்ணேன் நான் வந்து. சரி சரி சரி, சக்கரவர்த்தி திருமகன். அந்த பேட்ரு அது வந்து ஒரு ஆசைக்கோளாறில் எடுத்தேன். நான் அதுக்காக நான் நடிகன்லாம் சொல்ல வரல, ஒரு ஆசைக்கோளாறில் எடுத்த படம் தான் தவிர மற்றபடி நான் வந்து இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த திரைப்படங்களுக்கு அது அதே சமயத்தில் வந்து நீங்கள் எம்ஜிஆர் தோற்றம் வந்து எனக்கு வந்து நான் வந்து சில வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் வேஷம்லாம் போடல, இயற்கையாக அமைஞ்சது தான் எனக்கு. இல்லையே, நீங்கள் வந்து தலை சீவல், கண்ணாடி, இதெல்லாம் ஒரிஜினல், நீங்களா ஏற்படுத்தி, இதெல்லாம் ஒரிஜினல் முடி தான். நான் முன்னாடி ஒரிஜினல் முடி. சரி, கிட்டத்தட்ட எப்படி வேணாலும் மாறலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவரோட இம்ப்ரெஷன் தான் இந்த. இது வந்து நான் வந்து செட்டப் பண்ணல, ஒரிஜினல் கெட்டப்பே அப்படித்தான். இல்லை
கெட்டப்பு நீங்கள் வச்சுக்கிட்டது செட்டப். செட்டப் இல்லை, சரி கெட்டப்பே அப்படித்தான். சரி, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த திரைப்படங்களுக்கும் இப்போதுள்ள திரைப்படங்களுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடுவா? என்ன சார் இதெல்லாம், என்ன சார் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? ஒரு படத்தில் அவர், அதாவது தலைவர் வந்து சினிமாவில் என்ன சொன்னாரோ அதை வாழ்க்கையாக வாழ்ந்தார் சார். அவர்கிட்ட வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் கிடையாது, தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது. மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்கிறாரு, பாட்டுலையும் சரி அவர் நடத்தையிலையும் சரி. அந்த மாதிரி ஈடு இணை எந்த நடிகனும் கிடையாது, இனிமேல் வரமாட்டாங்க. அதை விடுங்க, இப்போ உள்ள படங்கள் வந்து படமாக வருது. எந்த படத்துலையாவது குடிக்கிற சீன் இல்லாமல் இருக்கா சொல்லுங்க அப்போ? குடிக்கிற சீனு, சிகரெட் அடிக்கிற சீன் எதாவது இருக்கா பாருங்கள். நாங்களாம் அந்த பழக்கம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அப்படி வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்துறை எப்படி மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க? நல்ல கருத்துக்களை சொல்லணும் சார், நல்ல கருத்துக்களை சொல்லணும். புரட்சித் தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எல்லா கதை அமைப்பும் கொண்டு வந்திருந்தார். எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்ல சொல்லியிருக்காரு. ஒரு படத்தில் கூட நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன செய்ய விரும்புறீங்கன்னு சொல்லி சுந்தரராஜன் கேட்பார் நம்நாடு படத்தில். அப்போ தலைவர் சொல்லார், அழுகிறவங்கள சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்கணும்பாரு. இதெல்லாம் யார் சொல்லுவாங்க சொல்லுங்க அப்போ? அதே மாதிரி தான் அதே நம்நாடு படத்துலேயே வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற பழக்கம் சொல்லுவாங்க. தலைவர் என்ன சொல்லுவார்? ஓட்டுக்கு மீறி போனால் 10 ரூபா கொடுத்துருக்காங்க, நீ எத்தனை நாள் வச்சு அதை சாப்பிடுவ? 2 நாள் சாப்பிடுவ, அதுக்கப்புறம் என்ன பண்ண? போயா வாழ்நாள் பூரா உனக்கு உன் குடும்பத்தை காப்பாற்றுற கட்சி கொண்டு போடியாம்பார் அப்போவே. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு காசை கொடுத்து அடிமையாக்கி வச்சுருக்காங்க, இலவசங்களை கொடுத்து. இப்போ எம்ஜிஆர் வந்த அந்த திரைப்படங்கள் மூலமாக ஆட்சியை பிடித்தார். அப்படி ஒரு திரைப்படம் மூலமாகன்னு இல்லை, அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சார் சார். அவர் வந்து என்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே 100 ரூபா கொடுத்து பழகினார். இப்போ யார் கொடுத்து பழகிறாங்க? எம்ஜிஆர்னு சொன்ன உடனே அவர் ஒரு நடிகர், பல படங்களில் நடித்தவர் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் முதல்ல. அதற்கு மேலே மக்களோடு மக்களாக பழகினார் சார். நீங்கள் அவர் நடிகராக இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் மக்களோடு மக்களாக பழகினார். அவர் முதல்லையே வந்து திமுகவுக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. அண்ணா இருந்த காலத்திலே திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேமஸ் ஆன காலத்துல எல்லாம் வந்து தான் அவங்க நீங்கள் நடிகர்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு கட்சியில். காங்கிரஸில் காமராஜர் கூட இருந்தார், நடிகராக இருந்தார். நாடகம் வந்து ஃபேமஸ் ஆகலை, ஓரளவுக்கு இருந்தாரே தவிர காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போதெல்லாம் சுமாராக தான் இருந்தாங்க. அப்போல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த துறையிலிருந்து விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர் ஒரு 3வது இடத்தை பிடிப்பார் அப்படின்னு இப்போவே சொல்கிறாங்க. என்ன கிண்டலாக சிரிக்கிறீங்க? அப்படி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குங்க சார். இதெல்லாம் சொல்லணுமா, பேசணுமா? விஜய் பற்றிலாம் பேசணுமா? உலகமே, தமிழ்நாடே பேசி கொண்டிருக்கு. தமிழ்நாடெல்லாம் பேசலை, ஏடிஎம்காரங்க தான். அதான் சொல்கிறேன், இவர் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காரே தவிர நேற்று வந்த விஜய் கூட யார் சார் இருக்காங்க? மக்கள் இருக்காங்க, எங்க இருக்காங்க? ஐயோ, நீங்களும் ஒரு பெரும் கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. என்ன கூட்டம் சார்? கூட்டம்னா 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அட்லீஸ்ட் அவர் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம் கூட இல்லையே. கூடி போனால் 50,000 சீட்டு தான் போட்டிருந்தாங்க, 75,000 சேர் கூட போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம்னு சொன்னாங்க சார். அந்த கூட்டத்துக்கு பாருங்க சார், ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இருக்காது. 75,000 சீட், 50,000 சொன்னாங்க, அப்புறம் 75,000 சீட் போட்டிருக்குனாங்க சேரில். அந்த சேர் போக வெளியில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? எப்படினாலும் காமிக்கலாம் சார் கேமராவில். 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க நிச்சயமாக. கவுண்டிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்சம் பேர்லையுமே வந்து பூராமே 17 வயசு உள்ளவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா? இந்த தேர்தல் ரசிகர்கள் சார், ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து அதை அறியாமையான வந்திருக்காங்களே தவிர அவங்க கொஞ்சம் ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க, நிச்சயமாக போட மாட்டாங்க. அவர் வந்து என்ன கொள்கை வச்சிருக்காரு? ஓட்டே போட மாட்டாங்களா? இல்லை அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க? அவருக்கு போட மாட்டாங்க. அவர் என்ன கொள்கை சார்? ரசிகர்களை தவறாக பயன்படுத்துகிறாப்புல விஜய். எப்படி தவறாக பண்ணுறாப்புலன்னா, 100 ரூபா டிக்கெட் வாங்குறவங்கள 1000 ரூபா டிக்கெட் வாங்க வைக்கிறது தப்பு. முதல்ல அங்கேயே வந்து அவர் ஊழல் பண்ணுறாரு. அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது சார், இந்த மாதிரிலாம் கிடையாது அவர். 2வது வந்து ரசிகர்களை வச்சு சம்பாதிக்கத்தான் செய்கிறாரே தவிர இதே ரசிகர்களை வந்து அவருக்கு ரசிகர்களுக்கு என்னமா பண்ணியிருக்காரா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பள்ளி பிள்ளைகளுக்கு ரசிகர்கள் இல்லைன்னா கூட பள்ளி சார், அது இப்போ போன வருஷம் சார், நீங்கள் என்னமோ பரம்பரையாக கொடுத்த மாதிரி சொல்லிக்கிறாரு. போன வருஷம் தொடங்கியிருக்காரு சார், அதுதான் சார் சொல்கிறேன். ஏதோ போன வருஷம் 2 கோடி ரூபா செலவு பண்ணி
முக்கியமானவங்க இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சா அவங்களுக்கு? சார் நான் அதைத்தான் சொன்னேன், புரட்சி தலைவர் என்னைக்கு 100 ரூபாய்க்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அன்றைக்கி 20 ரூபா கொடுத்து பழகினாருன்றேன். அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த காலத்தில் கூட அவர் வந்தாலும் அவருக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குன்ற உதவி என்ன மனசாலும் வளர்ந்துருச்சு சார். அவருக்கு மனசுல இருந்தது. இவருக்கு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? இவர் பண்ணாமலே போன வருஷம் வந்தாளா போய் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, இன்னொரு 10 வருஷம் மக்களுக்கு செய்யட்டும். சரி, இவர் பண்ணாமலே 3வது இடத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. யாரு சார்? அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே சார் தெரியும். நீங்களா 3வது இடத்துக்கு வந்தார், 2வது இடத்துக்கு வந்தாருன்னா அதனால தான் சொல்கிறேன். இந்த இப்போ இருக்கிற எடப்பாடி அங்கே போய் தாங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? எப்பேற்பட்ட கட்சி போய் விஜய்கிட்ட போய் தாங்கிட்டு இருக்காருன்னா விஜய்க்கு யார் இருக்கா ஓட்டு? வந்தது 2 லட்சம் பேர். அதில் பூராமே இப்போ அந்த 14லேருந்து 17க்குள்ளே இருக்கவங்க ஓட்டு அதில் ஒரு 1 லட்சம் போயிடும். இந்த 1 லட்சம் பேரும் போடுவாங்களேன்னே தெரியாது. இப்போ விஜய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன். அப்போ தன்னை நம்பாதவங்க தன்னை நிலைப்படுத்த முடியல. இப்போ அவர் சார் நல்லா இருந்தால் என்ன செய்யணும்? நான் எல்லா கட்சியும் எந்த கட்சியும் சேர்க்க மாட்டேன், நான் தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பேன், நான் தனியாக தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லலாம்ல. அப்படி சொல்கிற சீமானை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சீமான் தான் சார் நான் சொல்கிறேன். சீமானுக்கு இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாருன்றல சார். ஒரு நிலையான ஒரு கொள்கை வச்சுருக்கணும் சார். இப்போ இதே விஜய் என்ன நிலையான கொள்கை வச்சுருக்காருன்றீங்க? நீட்டு வேணாங்கிறாரு, ஆளுநர் வேணாங்கிறாரு, இருமொழி கொள்கை போதுங்கிறாரு. இவர் படம் இருமொழி கொள்கை என்ன தமிழ்நாட்டில் மட்டுமா ஓடிக்கிட்டு இருக்கு, கேரளாவில் ஓடுது, ஆந்திராவில் ஓடுது. இவங்க படத்தெல்லாம் டப்பிங் பண்ணி தானே பார்க்குறாங்க. எம்ஜிஆர் சொன்னால் ஏற்றுப்பீங்க, விஜய் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா சார்? நான் அதுதான் நான் சொல்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சார். அது நம்ம அடிமையான படிக்காமலே இருந்தவங்கலாம் காலத்தெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. கல்வெறிவே இல்லாத காலத்தை பற்றிலாம் பேசாதீங்க. இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் நீ 2 மொழி தான் படிக்கணும், 2 மொழி தான் படிக்கணும்னா இது என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்ட்ரா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு 14 லாங்குவேஜ் தெரியுமா? அது எப்படி திறமையா? நீ வெறும் 2 மொழியை நீ மட்டும் நல்லா எல்லா விடையும் படிக்கணும், மற்றவங்க படிக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, இப்போ விஜய் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் சார் பேசணும், இப்போல்லாம் பேசக்கூடாது. இப்போ அவருக்கு நிறைய எல்லா கட்சியிலும் கூப்பிடுறாரு, நீங்கள் போய் பேச சார். நாங்கள் தனித்துவமாக வரேன்னு அமைச்சரே தரேன்றாரு. இல்லை சார், நாங்கள் தனித்துவமாக வரேன்னு நினைக்கிறோம். அந்த கொள்கையே வேறுபாடெல்லாம் இருக்குது. நீட்டே வேணாங்கிறாரு. சரி, திராவிடக்கள் நான் அது சுருக்கமாக சொல்ல போனால் திமுகவுடைய பார்ட் 2 மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ உங்கள் கொள்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் உங்கள் கூட்டணியில் அவர் வரேன்னு சொன்னார். வேணாம் சார், அவரை பற்றியே பேச வேணாம் சார். அவர் நேற்று பிறந்த குழந்தை சார், குழந்தை வளரட்டும். இது நாங்கள் எவ்வளோ நாலாம் கட்சி ஆரம்பித்து 8 வருஷம் ஆச்சுன்றேன். எங்களாலே ஒன்றும் ஸ்டேண்ட் பண்ண முடியல. அவர் இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல. அதுதான் சார், ரசிகர்களை வச்சு அந்த கூட்டத்தை நம்பியோ ரசிகர்களை நம்பியோ அதான் சொல்கிறேன். விஜயகாந்துக்கு ஏற்படாத நிலைமையாக இவருக்கு வரப்போகுது. ஏன் சார்? புரட்சி தலைவருக்கு அப்புறம் ஒரு நல்ல குணம் உள்ளவர்னா அவர் தான் சார் சினிமாவில். புரட்சி தலைவருக்கு பிறகு ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஹியூமானிட்டி, ஒரு 4 பேருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்குன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்கார். வேறு யாரையும் சொல்லவே முடியாது. இவரெல்லாம் என்ன சார் பண்ணார்? இவரை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவர் ஒரு ஆளுன்ட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வரப்போவதில்லை, விஜய் அவர்களும் வரப்போவதில்லை சார். எல்லாமே கெட்டு போய் கிடக்குது. இப்போ யார் வரணும்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான், புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தான் சார் வருது. மீண்டும் இந்த சக்திகளை பூரா அழிக்கணும்னா திரும்பவும் புரட்சி தலைவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் அழிக்க முடியும். அவர் வராமல் வரப்போகிறது இல்லை. அதுக்காக நீங்கள் வரீங்க. அதுக்காகத்தான் அவருடைய கொள்கைகளை தானே நாங்கள் பின்பற்றி வரோம். கொள்கையுடைய வாரிசாக தானே வரோம் நாங்கள். நீங்கள் புரட்சி தலைவர் அண்ணா திமுக அண்ணா வேணாம் சார். அண்ணாவை திமுக கொண்டு போயிட்டாங்க சார். அண்ணாவை திமுக கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் வச்சிருக்கீங்களா? ஏடிஎம்கள் இருக்கா? இல்லை. திமுகன்ற வார்த்தையை பேசக்கூடாது. அண்ணாவுக்கு அடுத்து திமுக தான் வார்த்தை வருது. அந்த திமுகவை பேசாதீங்க. அண்ணாவை அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதனால் வேண்டாம். இனிமேல் அண்ணா கொடியே வேணாங்கிறேன். இனிமே அதாவது தலைவருக்கு பிடிச்சது தான் அண்ணா. நமக்கு பிடிச்சவர் யாரு? தலைவர். அப்போ அவர் கொடியை வைங்க. இனிமே புரட்சி தலைவர் கொடியை வைங்க. புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்க. அவருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியை கொண்டு வாங்க. 4 பேருக்கு உதவுற மாதிரி. இந்த செய்தியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லியிருக்கீங்களா நீங்க? அவர் யாரையும் மதிச்சிருக்காரு சார். யாரை மதிச்சாரு? யார் மூலமாக மேலே வந்தாரோ அவங்களே தள்ளி விட்டாரு மிதிச்சு. ஏன் சார்? இப்போ ஆட்சிக்கு வந்தா அவர் யாரை மதிக்கிறாருன்ற? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாருன்னு சொல்றாங்க. சரி, ஒரு வேளை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரெல்லாம் வரமாட்டார் சார். சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். பேச்சுக்கே வைக்க வேண்டாம், வரவே மாட்டாருங்கிறேன். வந்துட்டாருன்னா உங்களை உள்ளதுக்கு வச்சுருவாங்க. வச்சுட்டு போட்டோம். இது என்ன சார் இருக்கு சார்? அரசியலுக்கு வரக்கூடாது.
வந்தால் உள்ளே போகிறோம் சாகுறோம், தயாரா இருக்கிறீங்க. உள்ளே போனவங்க சாகுறோம்லாம் நினைக்கக்கூடாது. அரசியலுக்கு வரக்கூடாது. வந்துட்டோம்னா உள்ளே வச்சிருவானோ, செத்து போயிடுவோமோ, கொண்டு விடுவானோ, இதுக்கெல்லாம் பயப்பட்டா அரசியல் வரக்கூடாது. இப்போ விஜய் வந்து ஒண்ணுமே செய்யலைன்னு ஒரு 10 வருஷத்துக்கு ஏதாவது செய்யட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்றீங்களே. ஆமாம். நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்கள் 8 வருஷமாக சார் விஜய்கிட்ட வந்து கோடி கணக்கில் சொத்து இருக்குது சார். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் வார்டில் மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது 4 பேர்கிட்ட வாங்கி, இப்போ ஏழைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். நீங்க வந்து ஒரு ஊராட்சிக்குள்ள தான் இருக்கிறீங்க. அதான் சார் பணப்பலம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் வந்து சில அரிமை இயக்கத்தில் இருக்கேன். சில பேர் தொழிலதிபர்கள் கொஞ்சம் உதவுறாங்க. இதை வச்சு தான் ஊர்வலமே போகிறேன். இப்போ பல தொழிலதிபர்களும் அதாவது தவறான வேலைகளை செய்து தான் தொழிலதிபர் ஆயிருக்காங்களாம். அவங்கள்ட்ட இருந்தால் நான் இல்லை, நான் அதை தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டேன். ஏற்கனவே நம்ம கட்சியில் இருக்கவங்க குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது, எந்த விதமான குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது, கொள்ளையடிச்சிருக்கக்கூடாது, கொள்ளையடிச்ச பணத்தை நம்ம வாங்கக்கூடாது, பக்கத்தில் கஞ்சா விற்பனை வச்சுக்கிட்டு இருக்கனே அவன்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாக பேசக்கூடாது. ஜாபர் சாதிக்கு தெரியும்ல, ஆமாம், அவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட ரூபாயை வாங்கிட்டு அந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும்? ஏன் சார் எல்லாம் கேடுகட்ட, அதாவது அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு சொந்தமாக தொழில் செய்து அந்த அளவு அதை வச்சு முன்னேறியவர்கள் ரொம்ப சிலர். மக்கள்கிட்ட வாங்கி இல்லை பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வாங்கி அதன் மூலமாக கட்சி வளர்க்குறவங்க தான் அதிகம். சார் காமராஜர் அரசியல்வாதி தான். அவர் என்ன கொண்டு போனார்? புரட்சித் தலைவர் வந்து பல கோடி சம்பாதிச்சார். அவர் வந்து யார்ட்டையும் ஊழல் பண்ணி சம்பாதிச்சாரா? அதெல்லாம் விதிவிலக்கு. அந்த மாதிரி நடக்கட்டுங்கிறேன் நான். நாடு அந்த மாதிரி வரணும் சார். பழையபடியும் நீங்கள் திரும்ப திரும்ப திருடங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருடங்கிட்ட என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்லவன் உங்களுக்கு கண்ணுப்படலையா? தமிழன் தான் ஆளணும், தமிழன் தான் ஆளணுங்கிறீங்கள. தமிழை உங்களுக்கு யாருமே தெரியலையா? எனக்கு தமிழன் தான் ஆளணும்லாம் நான் சொல்லலை சார். எடப்பாடி பழனிசாமி தானே? எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே சார்? நான் சொல்லலை, நான் தான் சொல்ல வரேன். எனக்கு தமிழன் தான் ஆளணும்லாம் சொல்ல வரல. நல்லவங்க ஆளணும். அவன் தெலுங்கராக இருக்கலாம், அந்த மலையாளியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இங்கேருந்து இந்தியா வம்சாவளியாக போய் அமெரிக்காவை ஆளலாம், அமெரிக்காவில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம், அதெல்லாம் வரவேற்பீங்க. கமலஹாரிஸ் ஜெயிச்சிடப்படாதா அப்படின்னு தவம் இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் அடுத்தவன் உள்ளே வரக்கூடாது. இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சதில் உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான். அவர் வரட்டும், அவர் வந்தால் நல்லது சார். பொருளாதார ரீதியாக இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்கு. அவர் வந்தாருன்னா பொருளாதாரத்தை நல்லா கொண்டு வந்துடுவார். ரெண்டாவது இங்கே உள்ள நிலைமை தான். நிறையா வந்து காங்கிரஸ் பேரில் வந்து உள்ளே வந்தவங்க இந்தியா ஊரில் வந்து சிஏ எல்லாம் எதுக்கு நிற்கிறாங்க, எதுக்குறாங்க? ஏன் சார் அது மாதிரி அங்கே போனவங்களெல்லாம் வெளியே சார் சட்டவிரோதமாக நிறையா 1.5 கோடிக்கு மேலே வந்திருக்காங்க சார். ஜோ பைடன் ஆட்சியில் வந்து சட்டவிரோதமாக 1.5 கோடிக்கு மேலே உள்ளே வந்திருக்காங்க. இவர் அதெல்லாம் தடுத்துருவார். சட்டவிரோதமாக இப்போ நேற்றே சொல்லிட்டாரு, யார் சட்டவிரோதமாக வந்திருக்காங்களோ அவங்கள பூரா நான் காலி பண்ணிடுவேன்ட்டாரு. அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் தீவிரவாதிகளை அப்புறம் உள்ளே விட்டுக்கிட்டு. மோடியும் ஜோ பைடன் ஆதரிக்கிறாரு, அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு, நீங்களும் வாழ்த்து சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜோ பைடன் ஆதரிக்கல, வாழ்த்து சொல்கிறாரு. வாழ்த்து சொல்கிறாரு. நண்பர்லாம் சொல்லிட்டாரு. நண்பர் ட்ரம்ப் சார். அதான் ட்ரம்ப் தான் சொன்னார். ஆமாம், ட்ரம்ப் தான் நண்பர். அதான் இப்போ அதை தான் சொல்கிறேன். ட்ரம்ப் நண்பர்ன்றாரு, நீங்களும் நண்பர் நல்லபர்ன்றீங்க. அப்போ நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துட வேண்டியது தானே? பிஜேபியில் ஏன் சேரலைன்னா, அவர் அண்ணாமலை நல்லா பேசினார், நான் நல்லா கேட்பேன், ரசிப்பேன். அவர் நல்லா தான் எல்லாத்தையும் சொன்னார், பேசினார். ஆனால் என்னைக்கு நாணயமே இல்லாத ஆளுக்கெல்லாம் நாணயம் போட்டு கலைஞர் ஐயான்னு கும்பிட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே பிஜேபி போச்சு. இப்போ ராஜ்நாத் சிங் வந்து அந்த நாணயத்தை நாணயமே இல்லாத ஒரு கலைஞருக்கு அப்போ அந்த நிகழ்வு நாணயம் போட்டு கேளுங்க. இவங்க வந்து சரி, இதே இது நான் பிஜேபி இருக்கு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, எல்லா ரைடும் நடத்துனாங்கல்ல, இடி ரைடு நடத்துனாங்க, எல்லா ரைடும் நடத்துனாங்க. இவர் வந்து டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2ன்னாரு. யாரை என்ன பண்ண முடிஞ்சிச்சு? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, சென்ட்ரலில் உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, யாரை என்ன பண்ணீங்க? ஜெகத் ரட்சகன் கோடி கோடியாக அவன்கிட்ட வந்து போய் வாங்கினீங்க. அவன் தான் இன்றைக்கி எம்பியாக இருக்காப்புல, அவர் தான் இன்றைக்கி எம்பியாக இருக்காப்புல. அதே மாதிரி டிஆர் பாலு சாமியை பூரா நான் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். டிஆர் பாலு வந்து நான் லட்சுமியை கொண்டேன், பார்வதி கோயிலை இடித்தேன், அந்த கோயிலை இடித்தேன், இந்த கோயிலை இடித்தேன், 100 கோயிலை இடிச்சிருக்கேன், ஓப்பன் ஸ்டேட் கொடுக்குறாங்க. இந்த இந்துக்களுக்கெல்லாம் அறிவே வரல. இந்த இந்துக்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து திரும்ப அவர் தான் எம்பி ஆகிறாருன்னு சொன்னால் அப்புறம் இந்த மக்களை என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. திருத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் திருத்தணும். இப்போ ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரோட நாணயத்தை வெளியிட்டதால்
நீங்கள் பிஜேபியோட சேரலை. அப்படி கிடையாது, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ இன்னைக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 22 எம்பி அவங்க கையில் இருக்குன்றக்காண்டி ஏற்கனவே அவங்க வந்து தனி மெஜாரிட்டியில் இருக்கும்போதே ஆக்ஷன் எடுக்கலை. டிஎம்கே கவர்மெண்ட்டில் இடி ரைடு பண்ணாங்களே, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? பொன்முடி மேலே எடுத்தாங்களா, ஏவாபேல் வீட்டில் எடுத்தாங்களா, அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாங்களா? என்ன சார் பண்ணுறாங்க? திமுக சீஸ் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, கொலை குற்றம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த மாதிரி தான் அங்கே அதான் எடுக்கணும்னு சொல்ல வரேன். நீங்களும் வந்து 10ஓட 12 இருந்தால் என்ன பொறுத்த அர்த்தம்னு கேட்குறேன். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? எடுக்கணும்னு தான் சொல்கிறேன். திமுக எடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது சார். ஏன்னா இருக்கிறவங்க பூரா அவங்க ரெண்டும் ஒரே கோஷ்டி தான். திமுக எடுக்கிறதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. அவங்களே எல்லாமே ஊழல்வாதிகள் தான். அதனால தான் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க சார். திமுகவில் இருக்கிறவங்க ஊழல்வாதிகள், பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்கலாம் பாரதிய ஜனதா இருக்கவங்கள எடுங்கன்னு சொல்றேன். உங்கள்ட்ட அவர்கள் நல்லவர்கள். அவங்கள்ட்ட சென்ட்ரல் அதிகாரம் இருக்குல்ல. இல்லை, அவங்க ஊழலே பண்ணலையா? பாரதிய ஜனதா என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? தேர்தல் பத்திரம்னு ஒரு ஊழல், பெரிய தேர்தல் பத்திரம் தெரியாம சொல்லாதீங்க சார். அதெல்லாம் அக்கௌண்டபிள் தானே. தேர்தல் பத்திரம் அக்கௌண்டபிள் தானே சார். நான் அக்கௌண்ட்ல வந்திருக்கா? அதாவது இங்க பாருங்க, நான் சொல்றேன் புரிஞ்சு பேசுங்க. தேர்தல் பத்திரத்தில் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது பூராமே அக்கௌண்டபிள் சார். அவன் கொடுக்கறது பூராமே டொனேஷன் கொடுக்குறான். பாண்டு கொடுக்குறவன் டொனேஷன் கொடுக்குறான். எல்லாரும் கணக்கில் தானே கொடுக்குறான். கணக்கில் இல்லாமல் கொடுக்கலையா? அப்புறம் எப்படி நீங்க ஊழல்? டொனேஷன்னா எப்படி? அதாவது நீங்களா எனக்கு பார்த்து கொடுக்குறதுன்னு டொனேஷன். ஆமா, என்னோட அதிகாரத்தை வச்சு உங்களை அதிகாரத்தெல்லாம் வச்சு கொடுவாங்க. யாரும் வாங்கல. அப்ப யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஏன்டா வந்து புடிங்கிட்டு போயிருக்காங்கன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அந்த கொடுத்த ஆட்கள்கிட்ட எல்லாம் உங்க ரெய்டு போயிருக்காங்க. நீங்களா கற்பனையில பேசாதீங்க. யாராவது என்கிட்ட வந்து நிகழ்வு இருக்கு, ஆதாரங்கள்லாம் இருக்கு. என்கிட்ட புடிங்கிட்டு போயிருக்காங்க வந்துன்னு சொன்னாங்களா? என்கிட்ட புடிங்கிட்டு சொல்லல. ஆனா அந்த ரைடு போனதெல்லாம் இருக்குல்ல, அப்படி மிரட்டி தான். ரைடு போறது வந்து நீங்க எல்லாம் யூஸ்வலா போறது தான். அதே சமயம் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? தேர்தல் பத்திரம் இன்னொன்று, அந்த பிரதம நிதின்னு ஒன்று இருக்கு, பிரதமர் நிதின்னு. அதுக்கு கணக்கு வழக்கே இல்லையா? என்ன அது எப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க சார். ஏன் சார் நீங்களும் இல்லையா? அதுக்கான கணக்கே சொல்லலையா? கேளுங்க. அது நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது நாடாளுமன்ற ஆர்டிஐல நீங்க ஆர்டிஐல இதுக்கு அந்த சார் ஆர்டிஐல கேளுங்க சார், வந்துரும் சார். ஆர்டிஐல போட்டு கேட்டாச்சு, இந்த எல்லைக்குள்ள அது இல்லைன்ட்டாங்க. அதெல்லாம் ஆமாங்க. அதாவது பிஎம் கேர் நிதி, அந்த நிதி இங்க பாருங்க, பிஎம் கேர் நிதியில வந்து பக்காவா கணக்கு வச்சிருக்காங்க. நீங்க வைக்கலன்னா சொல்லாதீங்க. நீங்க வந்து கேளுங்க சார். திமுக கேளுங்க. திமுக வந்து 2,77,000 கோடி வருஷத்துக்கு ரெவன்யூ வருது. ஒழுங்கா கணக்கு கொடுக்குறாங்களா? சரி, அது இருக்கட்டும். பாஜக ஒழுங்கா கணக்கு கொடுக்குறாங்களா சார்? பாரதிய ஜனதா கட்சி ஊழலே இல்லாத கட்சி. நான் ஊழலே இல்லாத கட்சிலாம் சொல்ல வரல. அப்படிதான் சொன்னீங்க. நீங்க கேளுங்க. ஊழல் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றேன். இல்ல நிறைய சார் காங்கிரஸ், நான் என்ன சொல்றேன், ஏன் காங்கிரஸ் பீரியட்ல ஊழல் செய்யவே இல்லையா? இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் செஞ்சு சார். அவங்க வந்தா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன ஆட்சின்னு கேட்குறேன். 2 பேரும் ஊழல்வாதிகள் தான். இங்க பாருங்க, ஊழல்வாதிகள் நான் சொல்ல மொட்டையா பேசக்கூடாது. தப்பு செஞ்சா தண்டிங்கன்னு சொல்ல வரேன். யார் தப்பு பண்ணாலும் தண்டிங்க. அதுக்கு ஊழல்வாதிகள் நம்ம சொல்ல முத்திரை குத்த முடியாது. யார் நீங்கள் பிஜேபி தப்பு செஞ்சால் அவங்கள காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் தண்டிங்க, இல்லை காங்கிரஸ் தப்பு செஞ்சால் பிஜேபி வந்தால் தண்டிங்க. ரெண்டுமே விட்டு கொடுத்து போய்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இதே மாதிரி தான் ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி தான் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் பிஜேபி வந்து நான் அவர் பேசுகிற கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஆக்ஷனில் காணுமே. யார் பிரதமர் பேசுகிறது? அண்ணாமலை சொல்கிறேன். சரி சரி சார், அவர் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா பேசுறாரு, வைக்கிறாரு. எந்த டவுட் கேட்டாலும் அழகாக பதில் சொல்றாரு. புள்ளி விவரம்லாம் அவருக்கு ரிப்போர்ட் வந்துடுது, சொல்லிடுறாரு. ரிப்போர்ட் வரும்ல அவருக்கு. அவர் 20,000 புத்தகம் படிச்சிருக்கிறாரு, அதனால சொல்றாரு. 20,000 புத்தகம் படிச்சிருக்காரோ எவ்வளோ, அவருக்கு ரிப்போர்ட் கையில் வாங்கிடுறாரு, கொடுத்துட்றாங்க, படிச்சிடுறாங்க. அவங்க ரூலிங் பார்ட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. 20ஆம் நூற்றாண்டுல திப்பு சுல்தான் வந்தார்லாம் சொல்லிட்டாரு. அதான் சொல்றேன்ல சார். சார் எல்லாம் அவர் பேசுறாரு, ஆனால் ஆக்ஷனில் காணுன்னு சொல்றேன், நடவடிக்கை இல்லைன்றேன். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் எங்க அதிகாரத்தில் இருக்கார்? அவர் நடவடிக்கை சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. இடி யார் சார்? இடி யார் கையில சார் இருக்கு? அது பிரதமர் கையில தானே இருக்கு. அண்ணாமலை கையில எங்க? இது என்ன பிஜேபி தானே? இவர் பிஜேபி தலைமை தானே இருக்கார். இவர் தானே ரிப்போர்ட் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குன்னு இவர் தானே டிஎம்கே ஃபைல் 2 எல்லாம் கொடுத்தாரு. ஊழல் இருக்கு, பிஜிஆர்ல ஊழல் பண்ணாங்க, அங்க பண்ணாங்க, இங்க பண்ணாங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப அந்த ஊழலுக்கு நடவடிக்கை எடுக்க உன்னால முடியல. இப்ப இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உங்கள் கட்சியை விட்டா வேற சிறந்த கட்சி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல கட்சியை கொண்டு வாங்கன்றேன் நான். நாங்க வந்து நல்ல கட்சியா கொண்டு வரோம், உருவாக்குறோம் சொல்ல வரேன் நான். மக்களுக்கான கட்சியை கொண்டு வரோம். எந்த தப்பு பண்ணாலும் சரி அவனை தண்டிக்கணும்னு சொல்ல வரேன். உங்க கட்சிக்காரனா தண்டிக்க விட மாட்டேங்க. இப்போ உள்ள நிலைமை என்ன சார்? கம்ப்ளைண்ட் கொண்டு போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொண்டு போன உள்ள வைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கு?
இப்போ ஆளுங்க சார் கம்ப்ளைண்ட் கொண்டு போனவன உள்ள தூக்கி வைக்கிறாங்க கொஞ்ச சார். நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஜாபர் சாதிக்குன்னு, அவர் தப்பு செஞ்சார் தானே உள்ள வச்சிருக்காங்க. உள்ள வச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாம் வந்துடுறாங்க சார். சார் நடவடிக்கை ஜாமீன் சொல்லி வந்தப்ப பொன்முடிக்கு வந்து 50 லட்சம் ஃபைனும் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இப்போ என்ன திரும்ப வந்து அமைச்சர் ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? செந்தில் பாலாஜி என்ன சார் பண்ணாங்க? அவங்க ஊழல் செய்யல, குற்றம் பண்ணலன்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன் நான். இவங்க பூராமே வந்து அதிகார பலத்தில் வந்து திரும்ப வெளியே வந்துட்டு திரும்ப அமைச்சர் ஆகிறாங்களே, இதெல்லாம் நியாயமான்னு கேட்குறேன். இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் நான். நீங்கள் எம்ஜிஆரோட உண்மையான தொண்டர். கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடிலாம் எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் ரசிகர்களோட சேர்ந்து ஒரு கட்சி, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. வீரப்பன் அவர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அவங்களோடலாம் நீங்கள் சேராமல் நீங்கள் தனி பாதை அவங்க யார் கூட சார் சேர்ந்தாங்க? அவங்க யார் கூட சேர்ந்தாங்க? இல்லை தனித்தனியாகவும் இருந்தாங்க. தீய சக்தி கூட சேர்ந்துட்டாங்களே சார். நான் யாரு கூட இன்னும் சேரலையே சார். எங்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து இதில் நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நான் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு படம் எடுத்தேன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த படத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்க ஜெயா டிவியில். ஏன் வாங்க மாட்டேன்னாங்க? இந்த ஜெயலலிதா அந்த அம்மா சொல்கிறாங்களாம், 1 மாதம் கழித்து அவர் உருவம் எம்ஜிஆர் மாதிரி இருக்குது, வாங்காதீங்கன்னு சொன்னாங்களாம். எம்ஜிஆரை வச்சு ஓட்டு வாங்குறீங்க, உங்களை எதிரியாக பார்த்துருக்காங்க. எம்ஜிஆர் வச்சு ஓட்டு வாங்குறீங்க, எம்ஜிஆரை வச்சு எல்லாமே உங்களுக்கு வேணும், ஆனால் அவங்க தொண்டர் மட்டும் வேண்டாமா? இப்போ இந்த தேர்தல் நாட்கள்லாம் உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க, அது மாதிரி நான் போக மாட்டேன் சார். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டு நான் பிஸ்னஸ் பண்ணி. நீங்கள் நடிக்கிறது கூட இல்லை, சும்மா வாக்குகள் கேட்க போகும்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இல்லை. நான் தனியாக நம்ம கட்சியில், எங்கள் கட்சியில் தான் நான் வாக்குகளை சேகரிக்க போயிருக்கேன். ஏடிஎம்கேக்கு போகலை. கேளுங்க, கட்சி தொடங்குறதுக்கு ஏடிஎம்கே கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல எனக்கு ஒரு போஸ்டிங் கூட கொடுக்கல சார். அந்த ஒரு போஸ்டிங் கூட கிடைக்கல. கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் ஏடிஎம்கே உறுப்பினராக இருந்திருக்கேன். இல்லை, அந்த வெறுப்பு தான் நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சு. வெறுப்புனா என்ன? அந்த வெறுப்புனா ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? அப்போ நம்ம மேலே வந்துடுவோம்னா? உண்மையான தொண்டனுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன சார் பண்ணுவாங்க? எந்த கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? எங்களை மதிக்கல. வெளியே வரவங்களாம் என்ன சொல்றாங்க? எங்களை மதிக்கலைன்னு சொல்றாங்க. அப்படி வந்து தனிப்பட்ட ஒரு தன்னாட்சியாக நடக்கக்கூடாதுல்ல. இப்போ மற்ற கட்சிகளை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி உயர்வாக பேசுகிறாங்கன்னா, யார் உயர்வாக பேசுகிறாங்க? நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ கிடையாது. இப்போ நானும் கூட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிடையாது சார். காரணத்தை சொல்கிறேன். ஒரு டீ கடை வைத்திருந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சர், உழவராக இருந்த பச்சை தண்ணி தராத முதலமைச்சர்னு சொல்லுங்க. டீ கடை வச்சிருக்கவர் ஆயிட்டாரு, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு ஆயிட்டாரு. பச்சை தண்ணியை பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கல சார். நீங்கெல்லாம் ஓபிஎஸ் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. கிணறு வச்சிருந்தாரு அந்த அவர் ஊரில் பச்சை தண்ணி கூட அடுத்த கணக்கு விட்டு அந்த இடத்த வித்துட்டாரு. இருந்தா கேட்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்த வித்துட்டாரு சார். எப்படி இருந்தார்? ஆனால் முதலமைச்சர் ஆனார்ல அவர். அது எப்படி ஆனாரு? அம்மா காலை பிடிச்சி தானே ஆனாரு, கொள்ளையடிச்சு தானே ஆனாரு, ஊழல் பண்ணி தானே ஆனாரு, ஒழுங்கான முறையில் ஆனாரு. அவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. பன்னீர்செல்வம் கொள்ளை. ஆமா சார், எல்லாம் ஊழல்வாதிகளா இருக்கிறாங்க. கொள்ளையடிச்சு சேர்த்த பணத்தை அவரை பத்தி ஒரு நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, அவரை விடுங்க. எடப்பாடி அவர்கள், எடப்பாடி அதை விட துரோகியால இருந்திருக்காரு. சரி, எடப்பாடி அதை விட இல்ல சார் துரோகி. ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம். எடப்பாடி துரோகியால இருந்திருக்காரு. யாருக்கு துரோகம் பண்ணாரு? அவர் முதலமைச்சர் ஆன அந்த சின்னம்மாவுக்குன்றக்கே துரோகியா தானே இருந்திருக்காரு. இவர் நல்லவரா இருந்தா என்ன சார் பண்ணிருக்கணும்? கட்சியை நல்லபடியா ஆக்கணும்னா 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாரு. வேற என்ன வேணும் இவருக்கு? அந்த அம்மா அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து வரவுமே இவர் என்ன பண்ணிருக்கணும்? கட்சியை ஒப்படைச்சிருந்தாருன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? இந்த நிலைமைக்கு வந்திருக்குமான்றேன். எல்லாமே தான்ற ஒரு அகங்காரத்தில் இருந்தாருன்னா எப்படி கட்சி வழங்கும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தா கட்சி ஒழுங்கா இருந்திருக்கும். நீங்களும் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பிச்சேன், ஜெயலலிதா இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டேன்ல. சரி, அந்த அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்குன்றேன். இப்படி அதிமுக புரட்சித்தர் எனக்கு வருத்தம் அதானே. அதிமுக காப்பாற்றப்பட்டால் உங்க கட்சி வளராத சார். எங்க கட்சி வளருது வளராம? நான் வந்து எம்ஜிஆருடைய தொண்டன் சார், புரட்சித்தருடைய தொண்டன். நான் வெறுத்து போய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எங்க கட்சியை விடுங்க, எங்க கட்சியை வளர்க்குறோம், வளர்க்காம இருக்கும், அதை விடுங்க. அவர் ஆரம்பிச்சு வச்ச கட்சி அழிஞ்சிருக்காதுல்ல. புரட்சித் தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அழிஞ்சிருக்காதுல்ல சார். 2வது இடத்துல இருக்கு கட்சி, நீங்க அழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. போச்சு இல்ல. இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம 10 எலெக்ஷன் தோத்து போயிருக்காரு. வெக்கம் இல்லாம நீங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். அவர் வந்து இவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் எதாலையா ஜெயிச்சிருக்காரா சார்? ஒன்லையா ஜெயிச்சிருக்காரா சொல்லுங்க. வாக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மண்ணாங்கட்டி ஆயிருக்கு. ஏன் சார் இப்படிலாம்? மண்ணுன்னு சாதாரணமா சொல்ல முடியுமாங்க? மண்ணுல இருந்தா எல்லாம் வருது. ஆமா சார், மண்ணாங்கட்டி என்ன கரைஞ்சு போயிரும்ல? கரைஞ்சிட்டு தான் இருக்கு. கரைஞ்சு அது வந்து நிறைய பயிர்களை உருவாக்குறது. ஒன்றும் உருவாக்காது சார். அது வந்து களிமண் சார்.
அதில் ஒன்றும் வராது சார், சொல்ல கேளுங்க. இல்லை சார், களிமண்ணை எப்படி வேணாலும் வணையலாம். குயவற்றை கொடுத்தீங்கன்னா எந்த பாத்திரமாகவும் வணைஞ்சு பாத்திரம் உடஞ்சி போயிடும். நீங்கள் என்னத்தான் உருவாக்கினாலும் அது உடஞ்சி போயிடும். உடஞ்சி போச்சு, ஒட்டின பாத்திரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உடஞ்சி போச்சுன்னு தான் சொல்கிறேன். இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், நம்ம பேசுகிறோம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தோ அல்லது 2வது இடத்துல அமைக்காது. ரெண்டுமே வராதுன்றேன். சரி, ஒரு 2வது இடத்துக்காக வந்துரும்ல. ரெண்டுமே வராது சார், எந்த கட்சியும் வராது சார். சரி, அந்த நேரத்தில் அதை பற்றி சார் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வரப்போகுது சார் ஆட்சிக்கு. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஆட்சிக்கு வர மக்கள் அதுக்குள்ள நாங்க திருத்திடுவோன்றேன். ஒரு 15 மாதத்துல மக்களை திருத்திடுவீங்க. ஆமா, பாத்துரும். நான் இது வந்து மக்களுக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு இதுதான். நான் சொல்றேன்ல, இப்ப மக்களை மிரட்டு. இது மக்களுக்கு மிரட்டல சார், அன்பால தான் சொல்றேன். கடைசி வாய்ப்பு. திருந்துனா திருந்துங்க, திருந்தாட்டா போங்க. திருந்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. திருந்தலைன்னு சொன்னால் பழையபடியும் இதே திருடங்க தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் விலைவாசி ஏறும், மின்சாரம் வரையும், எல்லா வரியும், சொத்து வரி எல்லா வரியும் ஏறும். நீங்கள் தான் வந்து பழையபடி வரையும் கட்டிக்கிட்டு இருக்கணும். குடிகாரங்க 40 வயசில் எல்லாரும் சாகடிச்சிருவாங்க. விதவைகள் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. குடிச்சு நாட்டை சீர்கெடுத்து இல்லாமல் நாட்டை கெடுத்துருவாங்க. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, 2 பேருமே சொல்கிற இந்த குடியை என்னைக்கு நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தால்தான் இந்த நாடு சுபிட்சமாக ஆகும். நன்றி. உங்களது கருத்துக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.